வேர்ல்டு வார் பீரியட்ல வாழ்ந்துட்டு இருந்த பீப்புள் ரொம்பவே பைத்தியம் மாதிரி இருந்தாங்க, ஷெல் ஷாக்ல இருந்தாங்க. பாம் பிளாஸ்ட், கன் ஷாட், அப்படி இப்படின்னு இதையே கேட்டு பார்த்து மறத்து போய் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதே தெரியாத கண்டிஷன்ல கூட பல பேர் இருந்தாங்க. பல பேர் அன்கான்சியஸா இருந்தாங்க, பல பேர் ரிலேட்டிவ்ஸை இழந்த ரணத்துல இருந்தாங்க, பல பேர் இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டோமோங்கிற குழப்பத்துல இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு பெயினை கொடுத்ததுதான் இந்த வேர்ல்டு வார் பீரியட். வேர்ல்டு வார் 1ல மட்டும் 22 மில்லியன் பீப்புள் இறந்து போயிருந்தாங்க. வேர்ல்டு வார் 2ல 85 மில்லியன் பீப்புள் இறந்து போயிருந்தாங்க. இதுல ஜப்பானால மட்டுமே 35 மில்லியன் பீப்புள் இறந்து போயிருந்தாங்க. இந்த வேர்ல்டு வார் செகண்ட்ல இறந்து போன 85 மில்லியன் பீப்புள்ல 35 மில்லியன் பீப்புள் ஜப்பானால மட்டுமே இறந்து போனவங்க. அதுல 20 மில்லியன் சைனீஸ் பீப்புள் வெறும் ஜப்பான் ஸ்ப்ரெட் பண்ண டிசீஸ்னால மட்டுமே இறந்து போனாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த ஜப்பானோட ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி மேல அமெரிக்கா அட்டாமிக் பாம்ஸை போட்டதை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்போம். என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல ஏன் அவங்க பாம் போட்டாங்க அப்படின்றத ரீசனை தாண்டி அதனால வந்த இம்பாக்ட்ஸ் என்ன, அந்த ஒரு லைன்ல நம்ம ஏமாந்துருப்போம். அவ்வளோ பெரிய அட்டாமிக் பாம்ஸ் 2 வாங்கின இந்த ஜப்பான், புழி பூண்டு கூட முளைக்க முடியாத இந்த ஜப்பான் இன்னைக்கு கப்பல்ல விவசாயம் பண்றாங்க அப்படின்ற இந்த டயலாக கேட்டு கேட்டு நீங்க சந்தோஷப்பட்டிருக்கீங்க. ஆனா எதனால ஜப்பான் மேல அட்டாமிக் பாம்ஸ் போட்டாங்க தெரியுமா? யூனிட் 731. ஜப்பான்ல வெளியில வாட்டர் பியூரிபிகேஷன் யூனிட்னு உள்ள யாருக்குமே தெரியாத பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் வச்சு மோசமான ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஹார்பின்ல இருக்கு. இந்த யூனிட் 731 ஹெட்டா ரொம்ப மோசமான ஒரு மிருகம் டாக்டர் ஜெனரல் ஷீரோ இஷி இருந்தான். இவனும் மத்த டாக்டர்ஸும் சேர்ந்து ரொம்பவே மோசமான ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை இந்த யூனிட் 731ல பண்ணாங்க. இவங்க பிரிசனர்ஸ் லாக்ஸ் சொன்னாங்க. லாக்னா மரக்கட்டை. எஸ், நிஜமாவே இந்த ஹியூமன்ஸ் அவங்க மரக்கட்டைங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. Nearly 14,000 people இந்த யூனிட் 731ல இருக்கிற டாக்டர்ஸ் கையில மாட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்பவே பரிதாபமா இறந்து போனாங்க. அப்படி என்ன பண்ணாங்க இந்த யூனிட் 731 பாக்கலாமா? ஹார்பின் அப்படிங்கிற பிளேஸ்ல இந்த டாக்டர் ஜெனரல் ஷீரோ இஷி அப்படிங்கிறவர் யூனிட் 731 ஸ்டார்ட் பண்ணாரு. நெய்பரிங் கண்ட்ரீஸான சைனா, கொரியா, ரஷ்யா இந்த கண்ட்ரீஸ்ல உள்ள பீப்புள் எல்லாரையும் பிரிசனர்ஸா எடுத்துட்டு வந்து அவங்கள வச்சு ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிரிசனர்ஸ் ரத்தம் இல்லாத, வலி இல்லாத, நரம்பு இல்லாத மரக்கட்டையை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. உயிரோட இருக்கும் போதே அவங்கள துண்டு துண்டா வெட்டுறது, உயிரோட இருக்கும் போதே அவங்களோட பாடி பார்ட்ஸை கட் பண்ணி அதுக்குள்ள டிசீஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்து ரசிச்சிருக்காங்க. இந்த யூனிட் 731ல இருந்த டாக்டர்ஸும் ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸும் சேர்ந்து கண்ட்ரீஸ்ல இருந்து புடிச்சிட்டு வந்த பீப்புளை வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒன்னு ஃப்ரீசிங் அண்ட் பாயிலிங். பீப்புளை ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல விட்டு அவங்களோட கை கால் எல்லாம் கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆகி மரக்கட்டை மாதிரி ஆனதும் அதே கையை எடுத்துட்டு போய் பாயிலிங் வாட்டர்ல போட்டு அவங்க கை என்ன ஆகுது அப்படிங்கறத பார்த்து ரசிச்சிருக்காங்க. ஃப்ளீ பாம்ஸ், ரொம்பவே மோசமான ஸ்மால் பாக்ஸ், மலேரியா, டைஃபாய்டு, டைஃபஸ், சிஃபிலிஸ், கொனரியா அப்படின்னு சொல்லப்படுற எக்கச்சக்கமான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வைரஸை புழு, பூச்சி, ஒட்டுண்ணின்னு அதுங்களுக்குள்ள செலுத்தி அந்த பூச்சி புழு எல்லாத்தையும் சைனாக்குள்ள அனுப்பி பல பேருக்கு டிசீசஸ் ஸ்ப்ரெட் பண்ணி சைனாவோட 1/3 ஆஃப் பாப்புலேஷன் அழிஞ்சு போறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் இவங்களோட ஃபுட்ல மிக்ஸ் பண்ணி உடனடியா டெத் ஆகுறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. நேச்சுரலா ஹார்ட் அட்டாக்ஸ் இன்டியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரிசனர்ஸ் எல்லாரும் உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்கு அனஸ்தீசியா எதுவுமே கொடுக்காம அவங்களோட கையை வெட்டி காலில் ஸ்டிச் பண்றது, காலை வெட்டி கை இருக்கிற இடத்துல ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லி ரொம்பவே மோசமா கொடுமைப்படுத்திருக்காங்க. நிறைய பிரிசனர்ஸோட கை காலை வெட்டி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் மேல ஃபிளேம் த்ரோ பண்ணிருக்காங்க. இந்த டிசீஸ் எல்லாம் இவங்களே ஸ்ப்ரெட் பண்ணி இன்ஃபெக்டட் விமன் ஆஃப் சைனா, டிசீஸ் இன்ஃபெக்ட் பண்ண சைனீஸ் விமனை கூப்பிட்டு வந்து அவங்கள ரேப் பண்ணா இது நம்ம சோல்ஜர்ஸை அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா, ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லையா அப்படின்றத கண் கூட பார்த்து ரசிச்சிருக்காங்க. ஜப்பான்ல இருந்து சைனாக்கு போற எல்லா வாட்டர் சப்ளைஸ்லயும் இந்த மாதிரி டிசீஸை கொண்டு வரக்கூடிய ஜெர்ம்ஸ், வைரஸ் எல்லாத்தையும் பரப்பி விட்டு எவ்வளவு ஃபாஸ்டா இது வந்து ஒரு வில்லேஜ் அழிக்குது அப்படிங்கறத எக்ஸ்பெரிமெண்டா பண்ணிருக்காங்க. சைனா வேர்ல்ட் வார் 2 பீரியட்ல 35 மில்லியன் பீப்புளை இழந்தது. ஆனா இதுல 20 மில்லியன் பீப்புள் ஜப்பான் ஸ்ப்ரெட் பண்ண இந்த டிசீஸ்னால மட்டுமே இறந்து போனாங்க. இந்த ஜாப்பனீஸ் பீப்புள் வேர்ல்ட் வார் பீரியட்ல வின் பண்றதுக்கு வேர்ல்டோட பெஸ்ட் கண்ட்ரியா ஆகிறதுக்கு யமாட்டோ டமாஷி அப்படிங்கிற ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணாங்க. யமாட்டோ டமாஷி அப்படின்னா மத்த கண்ட்ரிஸ் எல்லாமே வின் பண்றதுக்கு சரண்டர் ஆகிற மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணும்போது, நீங்க சரண்டர் ஆகுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது ஜப்பான் மட்டும் கண்ணில் பாக்குற எல்லாரையும் கொன்னு குவிச்சிட்டு இருந்தாங்க. ஹிரோஷிமா, நாகசாகி அப்படிங்கிற இந்த 2 அட்டாமிக் பாம்ஸும் ஜப்பானோட 2 lakh பீப்புளை மட்டும் தான் அழிச்சுது. ஆனா இந்த ஜப்பான் இந்த 1930sல இருந்து 40sக்குள்ளேயே 35 மில்லியன் பீப்புளுக்கு மேல அழிச்சிருந்தாங்க. இப்போ நல்ல வேலை இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு அமெரிக்கா ஜப்பான் மேல அட்டாமிக் பாம்ஸ் போட்டுச்சுன்னு வச்சு சந்தோஷப்பட்டீங்கன்னா வெயிட், அமெரிக்கா இந்த யூனிட் 731ல இருந்த யாரையும் பனிஷ் பண்ணல. இன்ஸ்டெட் அவங்க கிட்ட இருந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிலேட்டடான டேட்டா எல்லாத்தையும் தான் வாங்கிக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுச்சு. அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல, நிம்மதியா வாழ விட்டுருச்சு. இந்த யூனிட் 731ல இருந்த எல்லாரும் ராஜா மாதிரி வாழ்ந்து இறந்து போனாங்க. ஒரே ரீசன், அமெரிக்கா அந்த டேட்டாஸை வாங்கினதுதான். ஃபியூச்சர்ல நான் வேர்ல்டோட பெஸ்ட் கண்ட்ரி இல்லாத ஒரு கண்டிஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டேட்டாஸை அன்னைக்கு நான் யூஸ் பண்ணுவேன், சேம் மெத்தட்ல நான் இந்த வேர்ல்டு அழிப்பேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சீக்ரெட் அக்ரிமெண்ட் போட்டு வாங்கி வச்சு